பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானுடைய திருநாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். நாம் அனைவரும் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோமாக. மிகுந்த கிருபையும் அன்பும் அருளும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரமபிதாவே, உம்முடைய அளவற்ற கிருபையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் உம்முடைய அற்புதமான அதிசய வண்ணத்தினாலும் உம்முடைய பிதா ஆகிய எங்கள் அனைவரையும் ஆண்டவரே, உம்முடைய திரு சமூகத்தை நாடி வரும்படியான சுகம் பலன் ஜீவனை நீர் கொடுத்த தயவிற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவராகிய கர்த்தர் உம்முடைய திரு சமூகத்திலே வந்திருக்கிற எங்களை உம்முடைய அருட்கண்ணால் நீர் தயவாக இரக்கமாய் கண்ணோக்கி, இதோ நாங்கள் உம்மை நோக்கி துதித்து பாடுகிற இந்த பாடல்கள் வழியாக உம்மை மிகப்படுத்தவும், உம்முடைய திருவசத்தை நாங்கள் தியானித்து எங்களுடைய உள்ளத்திலே அவைகளை நாங்கள் மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழும்படியாக இந்த ஆராதனை வேலையை நீர் கொடுத்திருக்கிறீர். நீர்தாமே உம்முடைய தூயாவின் அபிஷேகத்தினாலே எங்கள் அனைவரையும் இந்த ஆராதனை பங்கு கொள்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஒன்றான இரட்சகர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். கர்த்தருடைய திருநாமத்திற்கு மகிமை உண்டாகவும் நம்முடைய இன்றைய ஆராதனைக்கு ஆரம்ப கீதமாகவும் ஜெபமாலை கீர்த்தனையிலே இரண்டாவது கீர்த்தனையை நாம் அனைவரும் பாடுவோம். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவித்தில் என்ற இரண்டாவது ஜெபமாலை கீர்த்தனையை நாம் பாடுவோம்.
கர்த்தராகிய கடவுளே, தேவரீர் உம்முடைய உறுதியான அன்பில் நீர் நிலைத்து வாழ்கின்றவர்களை கைவிடாமல் உம்முடைய பரிசுத்த நாமத்தை பற்றிய தெய்வ பக்தியோடும் பயத்தோடும் அவர்கள் வாழும்படி நீர் வழிநடத்த வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் என்றைக்கும் ஜீவித்திர சாலைகளை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். கிறிஸ்தவ பண்டிகைக்கு பிந்தின இரண்டாம் ஞாயிறுக்குரிய நிருப பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். அது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 13 முதல் 18 வரை அடங்கியுள்ள பகுதிகளாகும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 13 முதல் 18 முடிய உள்ள பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்பட வேண்டாம். நாம் சகோதரரில் அன்பு கூறுகிறபடினால் மரணத்தை விட்டு ஜீவனுக்குள் வந்தாயிற்றென்று நமக்கு தெரியும். அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலைத்திருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கின்ற எவனும் மனுஷ கொலைபாதகன். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராதென்று உங்களுக்கு தெரியும். அவர் தமது ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்து கொண்டோம். சகோதரருக்காக நாமும் நமது ஜீவனை கொடுப்பது நமது கடமை. ஒருவன் இவ்வுலகப் பொருள் உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் ஒன்றென்று கண்டு அவனுக்கு மனம் இறங்காதிருந்தால் கடவுளின் அன்பு அவனில் நிலைத்திருப்பது எப்படி? அருமை பிள்ளைகளே, வார்த்தையினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினால் உண்மையாய் அன்பு கடவோம் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி வாசித்து முந்தாயிற்று. கடவுள் தாமே எவைகளை கொண்டு நித்திய ஜீவனுக்கு உள்ளங்களை திறப்படுத்தி ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை பயபக்தியோடு கூட அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துக்கு ஒரு பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியானவர் கற்பத்தில் உட்பவித்து கண்மணியாற்றில் பிறந்து பொந்து பிரார்த்தனை கீழே பாடுபட்டு சில்வர் அறையொன்று மறுக்கப்பட்டார். பாவத்தில் இறங்கி 3ஆம் நாள் மறுத்தொன்று தந்தனார். பரமநிலைக்கு ஏறி சர்வத்துக்குள் பிதாவாகிய பராமரி வலது பக்கத்தை வீற்றிருக்கிறார். அடுத்திருந்து உயிரிழந்த மருத்துவ ஞானத்திற்கு திரும்ப வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாரிக்கப்பட்ட சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவமளிப்பும் செய்கிற விட்டுகளும் நித்திய ஜீவனும் ஒன்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கையிட்ட இந்த விசுவாசத்தில் நமது வாழ்நாள் முழுவதும் மிக உறுதி அளித்து வாழ கடவுள் தம்முடைய தூயாவே கொண்ட முழங்களை திறப்படுத்தி ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். நாம் அனைவரும் மீண்டுமாக கர்த்தருடைய திருநாமத்தை புகழ்ந்து பாடினவர்களாக 4வது ஞானப்பாட்டின் 5 கவிகளையும் நாம் பாடுவோம். ஞானப்பாட்டு 4 உலகத்தை பலமுள்ள கையால் ஆண்டு தினமே என்ற ஞானப்பாட்டை பாடுவோம்.
நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். நாம் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். வாரும் தூய ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கின்ற எங்கள் உள்ளத்தில் நீ தங்கியிருந்து அதை உம்முடைய அன்பின் செயலால் நிரப்பியர்களும். இந்த உலகிலே அநேக பாஷைகளை பாசுகின்ற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தாவே உம்முடைய கிருபையின் கரத்தால் உம் திருவஸ்திரத்தினாலே நீர் போஷித்து வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறீர். நாங்களும் உம்மீது உள்ள விசுவாசத்திலே பலன் கொண்டு உறுதி பெற்ற மக்களாக வாழ இந்த நாளின் இந்த திருவசனத்தை தியானிக்கின்ற பொழுதும் உங்களுடைய தூய ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆட்கொண்டு வழிநடத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். உங்களுடைய திருவசனமே சத்தியம். சுவாமி. ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பிந்தின 2ஆம் ஞாயிறுக்குரிய தியான பகுதியாக அது யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 3 முதல் 8 வசனங்களை நாம் தியானிக்க கடவுள் நமக்கு அருள் புரிவாராக. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 3 முதல் 8 வசனங்கள். மோசே தேவனிடத்திற்கு ஏறிப்போனான். கர்த்தர் மலையில் இருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்திற்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுடைய சட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையில் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். மோசே வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளை எல்லாம் அவளுக்கு முன்பாக சொன்னார். அதற்கு ஜனங்கள் எல்லோரும் வேகமாய் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்தில் அறிவித்தான் என்பது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமானவர்களே, திருத்துவ பண்டிகைக்கு பிந்தின காலங்களிலே பொதுவாக நம்முடைய திருச்சபையிலே தியானிக்கப்படுகிற தலைப்பு அது கடவுள் தம்முடைய ஜனங்களை தமக்கு பிரியமாக வாழும்படி அவர் அழைக்கின்றார். Call for to dedicate alone to God and to serve Him as present. இது நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆசாரிய கூட்டம், தேவனுக்கு சொந்தமான ஜனம் என்கின்ற வார்த்தைகளை இந்த நாளிலே கர்த்தர் மையப்படுத்துகிறார். நாம் வாசிக்கிட்ட இந்த யாத்திராகமத்தின் புத்தகத்தில் இந்த 19ஆம் அதிகாரமும் 20ஆம் அதிகாரமும் மிக முக்கியமான ஒரு திருமறை பகுதியாக நாம் பார்க்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே சீனாய் மலையிலே கடவுள் 10 கற்பனைகளை இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுப்பதற்கு முன்பாக மோசேயை அழைத்து அவர் சில காரியங்களை சொல்கிறார். இதுவரைக்கும் அடிமைகளாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் ஒரு தெய்வ வழிபாட்டிலே, ஏன் சொன்னா எகிப்து நாட்டிலே இஸ்ரவேல் மக்கள் நம்முடைய தேவனாகிய கடவுளை அவர்கள் விசுவாசித்து ஆராய்த்த போதும் அவர்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே அநேக சிதறல்கள், அதாவது எகிப்திய தெய்வங்களை வணங்கக்கூடிய பண்புகளும், இந்த சாமியை நம்ம கும்பிட்டு வச்சுக்குவோம், இந்த சாமியை கைவிட்டால் இந்த சாமி நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி ஒரு வழுவி போகின்ற சூழ்நிலையிலே அவர்கள் வாழ்ந்ததையும், அடிக்கடி அவர்கள் கடவுளை நிந்திக்கின்றவர்களாகவும் முறுமுறுக்கின்றவர்களாகவும், உலகத்திலே காணப்படக்கூடிய முக்கியமாக உணவு, உடை, இருப்பிடம்
இவைகள் கிடைப்பதற்கு கடவுள் ஒரு ஆயத்தம் செய்கிற அந்த நாள் வரையிலும் பொறுக்க மாட்டாத மக்களாக அடிக்கடி அவர்கள் அந்த வனாந்தர பழத்திலே முறுமுறுத்தார்கள். நமக்கெல்லாம் அந்த வரலாறு தெரியும். அவர் அவ்வப்பொழுது காடைகளையும் மன்னாவையும் அவர் பொழிந்து கொண்டிருந்தார், காளான்களையும் அவர் செய்திருந்தார். இப்படிப்பட்டதான மக்கள் மத்தியிலே ஒரு ஒழுங்கு, ஒரு டிசிப்ளின், பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக என் ஜனம் வாழ வேண்டும். அவர்கள் ஒரு பொழுதும் கடவுளுக்கு விரோதமாக முறுமுறுக்க கூடாது. ஒரு விசுவாச சந்ததியாக தேவனுக்கு சொந்தமான பிள்ளையாக வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த பிரமாணங்களை அவர் எழுதி அது மக்களுக்கு கொடுக்கும் முன்பாக மோசேட்டு அவர் பேசுகிறார். நீ போய் பேசு, மக்கள்கிட்ட பேசு. இதுவரைக்கும் அவர்கள் செய்த எல்லா காரியத்தையும் நான் மறந்து அவர்களை ஒரு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக, எனக்கென்று சொந்தமான ஒரு ஜனமாக நான் தீர்மானித்து சில ஒழுங்கு நெறிகளை, சில பிரமாணங்களை நான் அவளுக்கு கொடுக்க போகிறேன். கடவுள் இப்படி செய்ய போகிறார் என்று மக்களுக்கு சொல்லி அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்ன பின்பு நான் அதை கொடுக்க விரும்புகிறேன் என்று சீனாய் மலையிலே கடவுள் மோசேக்கு சொல்லுகிறார். மோசே வந்து அந்த இஸ்ரேல் சமுதாயத்தில் உள்ள மூப்பர்களை அழைத்து அங்கே அவர் சொல்லுகிறார், இது மாதிரி கடவுள் என்கிட்ட இப்படி சொல்லியிருக்கிறாரு, நமக்கென்று சில பரிசுத்த வாழ்வுக்கிணராக வாழ்வு நெறிகளை இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை அவர் சீர்படுத்த ஒரு ஒழுங்கு கொண்டு வர அவர் இந்த பிரமாணங்களை நமக்கு கொடுக்க வைக்கிறார். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முழு மனதாக இருக்கிறீர்களா? கர்த்தர் கேட்க சொன்னார் என்று சொன்ன பொழுது அவர்கள் எல்லோரும் நிச்சயமாக கடவுள் எங்களை மன்னித்து விட்டாரா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவர்கள் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் சொன்னதை மோசே ஏற்றுக்கொண்டு கடவுள்கிட்ட போய் சொல்றான். கடவுள் அதற்கு பின்புதான் he declared the 10 commandments. அதற்கு பின்புதான் அந்த மக்களுக்கு நீ நன்றாய் இருப்பதற்கும் இந்த பூமியில் நின்னால் வாழ்வதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் நீ கனம் பண்ணுவாக என்று 4ஆம் கற்பனை முதற்கொண்டு சமுதாய வாழ்வு சார்ந்தும் உன் கடவுளாகிய கர்த்தர் நானே, என்னென்று உனக்கு வேறு வேண்டாம் என்று சொல்லி ஆவிக்குரிய ஈவத்திலே கடவுளை அண்டி வாழ்வதும், அதாவது கடவுள் மீது அன்பும் கடவுள் மீது நம்பிக்கையும் வைத்து வாழுகிற அந்த வாழ்க்கை முறையிலே அதே போல பிறரிடத்திலும் எப்படி வாழ வேண்டும், கூட்டு வாழ்க்கையிலே சமுதாய வாழ்க்கையிலே எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் அழகாக அங்கு வழங்குகிறார். அதுக்கப்புறம் உள்ள வரலாறு சற்று வேறு விதமாகத்தான் போய்விட்டது. நாம் எப்பொழுதும் கடவுளுக்கு உண்மையாக இருந்தது கிடையாது. நாம் அவருடைய மக்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம், ஆனால் கடவுளுடைய சொந்த பந்தம், அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய சாயலாக நாம் அநேக முறை வாழ்வது கிடையாது. ஆகையினால்தான் கடவுள் மீண்டும் மீண்டுமாக நம்மை அவர் வந்து நம்மை திசை திருப்பி செல்கிறவர்களை அவர் நேர்படுத்தி சீர்படுத்தி இந்த ஆசாரிய கூட்டம் என்னுடைய சொந்த ஜனம் என்று சொல்லி அவர் நமக்கு நினைப்பு ஊட்டி கொண்டு வருகிறார். இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றவும் ஒரு செங்கடல் அனுபவத்தை தாண்டி வந்த பின்பாக கடவுளுடைய ஒரு மிகப்பெரிய விடுதலையை பார்த்த பின்பாகவும் மக்கள் கடவுளை புரிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கும் நம்முடைய இன்றைய காலகட்டத்தில் ஒரு செங்கடல் அனுபவம், பேண்டமிக், கொரோனா என்ற ஒரு விக்கினம் இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கின்ற பொழுது கடவுள் நம்மை கையிட்டு விட்டாரோ என்ற அவிசுவாச எண்ணம் அங்கே துளிர்க்க ஆரம்பிக்கிறது. ஒரு அனுபவத்திலே நாம் கடவுளை பற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற உணர்வை காட்டிலும் கடவுளை நிந்திக்கக்கூடிய, கடவுளை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு மனித சுபாவ உணர்ச்சி நமக்குள் எழுவது அது மிகப்பெரிய ஒரு சங்கடமான ஒரு காரியம். கடவுள் சொல்றாரு, கழுகுகளின் செட்டைகளின் மேல் குஞ்சுகளை சுமந்து வருவது போல நான் உன்னை சுமந்து வந்தேன். ஒரு கழுகு பறக்க போகின்ற அந்த கழுகு குஞ்சுக்கு அது பயிற்சி கொடுக்கிற பொழுது தன்னுடைய முதுகிலே எப்போது சுமக்கும்னு சொன்னால், பறந்து கொண்டிருக்கிற கழுகு குஞ்சு கீழே விடுகிற பொழுது அன்கண்ட்ரோல், இந்த பேலன்ஸ் தடுமாறுகிற பொழுது வேகமாக வந்து தன்னுடைய முதுகில் அந்த கழுகு குஞ்சை உட்கார வச்சுக்குமா. திருப்பியும் கொண்டு போய் மேலே விட்டு என்ன பண்ணும்,
பறக்க அது பயிற்சி செய்யுமா. இப்படியாக கடவுள் நம்மை அவர் ஏந்தி தப்புவித்து கிருபியாலும் இறக்கத்தாலும் முடிசூட்டி வந்ததற்கான காரணம் நாம் அவருடைய சொந்த ஜனங்களாக நாம் வாழும்படி கர்த்தர் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். எனக்கு பிரியமானவர்களே, இவைகளை நாம் கடைபிடிப்பதற்கு இன்றைக்கு கடவுள் தருகிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னால், கடந்த வாரத்திலே அதற்கான ஒரு துவக்கத்தை நாம் செய்தோம். தேவ ஞானம், த விஸ்டம். அதை மீண்டுமாக இன்றைக்கு நாம் சொல்ல அதை விரும்புகிறோம். கடவுளின் கற்பனைகளை கைக்கொள்வதற்கு ஏற்ற ஞானத்தை ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு அவர் போஷிக்கின்றார். இது கடவுள் நம்மை அழைப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு காலிங் என்னவென்னு சொன்னால், கற்பனைகளை கைக்கொள்ளும்படியான ஒரு ஞானம். அது முக்கியம். நம்ம நிறைய பேர் we are interested in listening அல்லது ரீடிங் த காட்ஸ் வேர்ட். நிறைய பேருக்கு பைபிள் வாசிக்க பிடிக்கும், நிறைய பிரசங்கங்களை கேட்க பிடிக்கும். ஆனால் அவைகளை கடைப்பிடிப்பதற்கு அந்த ஒரு ஆர்வம், அதற்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்பது சற்று சிரமமாக இருக்கிறது. அதற்காக தான் கடவுள் இந்த தேவ ஞானத்தை நமக்கு அவர் விருந்தாக அவர் பரிமாறுகின்றார். நாளுக்குரிய நற்செய்தி பகுதியும் அப்படித்தான் சொல்லுகிறது. இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய பொன்னும் மண்ணும் இச்சையும் இன்றைக்கு தேவனுடைய பிரமாணங்களை நாம் கடைபிடிக்கப்படாதபடிக்கு நமக்கு மிகுந்த ஒரு தடையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு ஆண்டவர் மீண்டும் தம்முடைய உறவை நாம் ஒரு சொந்த ஜனமாக பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக நாம் வாழும்படி ஆண்டவர் தம்முடைய தேவ ஞானத்தை நமக்கு அளித்து இன்றைக்கு நமக்கு ஆசீர்வாதத்தை வழங்க வல்லவராக இருக்கின்றார். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்ற வசனம் நமக்கு மிக நன்றாக தெரியும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றைக்கு அது குறைவுபட ஆரம்பிக்கிறதோ அங்கு தேவனுடைய ஞானம் நமக்கு மீண்டும் அந்த தெய்வ பயத்தை உண்டு பண்ணும்படியான ஒரு கிருபையை தருகிறது. யாரெல்லாம் தாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை முறை இது பாவமான ஒரு வாழ்வு, இது கர்த்தருக்கும் இணைக்கம் உடைய அந்த சொந்தத்தை அது பிளவுபடுத்துகிறது என்று உணர்கின்றார்களோ அவர்கள்தான் தேவனுடைய ஞானத்தை பெற்றிருக்கிறார்கள். எனக்கு பிரியமானவர்களே, பல சமயத்திலே நாம் கடவுளுடைய அன்புக்கும் கிருபைக்கும் இரக்கத்துக்கும் பாத்திரமல்லாக நாம் ஜீவிக்க முடியாதபடி நமக்கு சோதனைகள் இருக்கத்தான் செய்கிறது. யோபு ரொம்ப அழகா சொல்வார், சோதனைகள் மத்தியிலே தேவ ஞானத்தோடு கடவுள் மீது உள்ள நம்பிக்கையை நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். நிறைய சமயம் சோதனை சமயத்தில் நாம் கடவுள் விட்டு விலகி போகிறோம். அது உண்மையான விசுவாசிகள் வாழ்க்கையிலே அது நடைபெறக்கூடாது என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்ல விரும்புகிறார். பரிசுத்த ஆசாரிய ஜனமாக நாம் வாழ்வதற்கு அஞ்ஞான பழக்க வழக்கத்திற்கு நாம் பிரிக்கப்பட்டவர்களாய் கடவுளுடைய பரிசுத்த சித்தத்தின்படி நீதி உள்ள வழிகளிலும் நடக்கின்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வசனங்கள் இப்படியாக நமக்கு சொல்கிறது. ஆசாரிய கூட்டம் இன்றைக்குரிய படிவாக்கியம் கூட அதுதான். ஆசாரிய ஜனமாக அவருடைய சொந்தங்களாக அவருடைய இறைப்பணியை செய்வதிலே நாட்டமுள்ளவர்களாக கடவுளுடைய திருநாமத்தை மகிழ்ந்து துதித்து போற்றுகிறவர்களே அதிக ஆர்வம் காட்டுபவர்களாக நாம் வாழும்படி கர்த்தர் நமக்கு இன்றைக்கு அழைப்பு கொடுக்கின்றார். எபேசியர் 5:15 மிக அழகாக பவுல் சொல்லுகிறார். ஆகையால் நீ உன்னை ஞானி உள்ளவென்று எண்ணிக்கொண்டு ஞானமற்றவனாய் நீ நடந்து போகாது. இதுவும் நமக்கு இன்றைக்கு ஒரு டேஞ்சர், ஒரு அலார்மிங் சிச்சுவேஷன். நிறைய பேர் இன்றைக்கு நமக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி நாம் சில தவறான காரியங்களை, ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை நாம் செய்வதற்கு ஒரு துணிவு நமக்கு சத்துரு தீயோன் அவன் உள்ளத்திலே நமக்கு ஏற்படுத்துகிறான். அங்கதான் பவுல் ரொம்ப சொல்றார், நீ உன்னை ஞானி என்று எண்ணிக்கொண்டு ஞானமற்றவனை போல் நடக்காதே, பரிசுத்த ஆவியினால் ஞானத்தை பெறும்படி உன்னுடைய வழியை சீரமைத்துக்கொள் என்று அவர் 1 கொரிந்தியர் 12:8 நமக்கு அவர் சொல்லுகிறார். அநேக வசனங்கள் நமக்கு இதை குறித்து போதித்தாலும் நாம் குறைவுபட்டு கொண்டிருக்கிறோம். இது ரியாலிட்டி.
உண்மை. நமக்குள்ளாக ஒரு குறைவு, ஒரு பர்ஃபெக்ஷன் இல்லை. வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், எல்லாவற்றையும் நாம் செய்கிறோம். ஆனால் ஒரு பர்ஃபெக்ஷன், ஒரு நிறைவு, தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய குறைவுகளை உணர்ந்து அந்த நிறைவுக்கு நேராக நாம் சொல்லக்கூடிய ஒரு வாழ்வு முறைக்குத்தான் இந்த நாள் நம்மை அழைக்கின்றது. யாக்கோபு 1:5 மிக அழகாக சொல்லும், ஞானத்தில் குறைவுள்ளவன் சம்பூர்ணமாய் கொடுக்கிற கடவுளத்தில் அவன் கேட்க கடவன். நீதிமொழிகள் 11:2 சொல்லுகிறது, தாழ்மையுள்ள சிந்தை உள்ளவர்களாய் இருந்து தேவ சமூகத்திலே கேட்கின்றவர்கள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எனக்கு பிரியமானவர்களே, கடவுள் ராஜ்யம் நம்மிடத்திலே வந்திருக்கிறது என்ற அந்த உறுதியை இன்றைக்கு நாம் காண்பிக்க வேண்டிய மக்களாக இருக்கிறோம். இன்றைக்கு பேண்டமிக் சிச்சுவேஷனில் அநேக ஏழை எளிய மக்களுக்கு உணவு போஷிக்கின்றது, உணவுப் பொருட்களை போஷிக்கின்றது, பல வகையிலே அவளுக்கு உதவி செய்து வருவதை நாம் பார்க்கிறோம். அன்பு செலுத்தி வாழ்கிற வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். கடவுளை விசுவாசிக்கின்றவர்களும் கடவுளை விசுவாசிக்காதவர்களும் எல்லோரும் இந்த நற்பணியிலே இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் இயேசுவின் பிள்ளைகளாக, பசுத்த ஆசாரிய கூட்டமாக, கடவுளுடைய சொந்த பிள்ளைகளாக இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து காண்பிக்கின்ற வாழ்வு முறையிலே பரலோக ராஜ்யம் இங்கு உருவாகுகிறது. தட் இஸ் கிங்டம் ஆஃப் காட். கடவுள் அரசாளுகிற ஒரு உலகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதற்குத்தான் ஆண்டவர் நம்மை சீர்படுத்த விரும்புகிறார். எனவே தான் இந்த பிரமாணங்களை நீ கைக்கொள். இவைகள் என்னோடும் பிற மக்களோடும் நீ வாழுகிற வாழ்க்கை முறையிலே உன்னை சீர்படுத்தும், செம்மைப்படுத்தும். தாழ்மை உள்ளத்தோடு இவளை கடைப்பிடிப்பதற்கு ஏற்ற அறிவையும் ஞானத்தையும் ஆண்டவர் எனக்கு தாரும் என்று சொல்லி யாரெல்லாம் ஜெபிக்கின்றார்களோ அவருக்கு தேவன் இதனாலே அவைகளை போஷிக்கின்றவராக அவர் இருக்கிறார். லூக்கா 7:23 மிக அழகாக சொல்கிறது, கடவுளின் அழைப்பை ஏற்று இடரல் அடையாமல் இருப்பவனே அவன் பாக்கியவான். இந்த கடினமான ஒரு சூழ்நிலையிலே கர்த்தருடைய அழைப்பை நாம் ஏற்று நாம் பின்வாங்கி போகாதபடி அவனுடைய சமூகத்தில் மீண்டும் மீண்டுமாக நாம் ஜெபித்து, ஆண்டவரே உம்முடைய பிரமாணங்களை கை கொண்டு வாழ்ந்து உமக்கு சொந்தமான பிள்ளைகளாக நாங்கள் ஜீவித்து உம்முடைய ஆசிரிய ஜனக்கூட்டமாக நாங்கள் வாழ்வதற்கு ஏற்ற பலத்தை ஞானத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய சிந்தனைகளையும் அறிந்திருக்கின்ற கர்த்தர் நம்மை அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கின்றார். எனவே இந்த கிறிஸ்துவ பண்டிகைக்கு பிந்தின 2ஆம் ஞாயிறு கடவுள் நமக்கு தருகிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக அவருடைய சொந்தத்தை நாம் மீண்டும் உறுதிப்படுத்திக் கொள்ளவும், பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கின்ற அந்த பொறுப்புணர்வையும் நமக்கு நினைவுபடுத்தி, ஒருவேளை நாம் இந்த நிலையிலே சற்று தாழ்ந்திருப்போம் என்று சொன்னார், அதை நாம் சரி செய்து கொள்ள கடவுள் அருளும் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அந்த தேவ ஞானத்தை நாம் பெற்று நாம் ஒருபோதும் இடரடையாதபடிக்கு அவரை உறுதியாக நாம் பற்றி கொண்டு வாழ திரியேக கடவுள் நம் அனைவருக்கும் கிருபை தயவு செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோமாக. மகா கிருபையும் அன்பும் அருளும் இறக்கமுடைந்த எங்கள் பரமபிதாவே, உம்முடைய கிருபையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் உம்முடைய திரு வாக்குகளை நாங்கள் தியானிக்கின்ற பொழுது எங்கள் மீது நீர் எவ்வளவு தயவாக இரக்கமுள்ளவராக இருக்கிறீர். எங்களை கடினமான சூழ்நிலையிலே எங்களை தாங்கி எங்களை ஏந்தி எங்களை தப்புவிக்கின்ற தேவனாக இருக்கிறீர். இதற்கெல்லாம் பெரிய ஒரு காரணம், நாங்கள் உம்முடையவர்கள் என்பதை உணரும்படியாகவும் உம்முடைய பரிசுத்த ஆசாரிய சந்ததியாக நாங்கள் வாழ வேண்டும் என்கின்ற உணர்வை ஆண்டவர் எங்களுக்கு மீண்டும் மீண்டுமாக நீர் கொடுத்து கொண்டு வருகிறீர். மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த அந்த நியாயப்பிரமாணத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று அவர்கள் வாக்களித்தார்கள். ஆனால் அவர்கள் மறுதலித்து மீண்டுமாக அவர்கள் உம்மை நிந்தித்தார்கள். ஆம் பிதாவே, இது போன்ற சூழ்நிலை எங்கள் வாழ்க்கையிலும் காணப்படுகிறது. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு அதற்கேற்ற வாழ்க்கையை நாங்கள் வாழாத மக்களாகவே பல முறை இருந்திருக்கிறோம். ஆண்டவர், இன்றைக்கு எங்களோடு பேசுகின்றேன்.
உம்முடைய உறவை, உம்மோடு நாங்கள் இணைந்து மகிழ்ந்து வாழக்கூடிய அந்த ஜீவியத்தை நாங்கள் அற்பமாய் எண்ணாதபடி மிக மேன்மையாக கருதவும், அதற்கேற்ற தேவ ஞானத்தை நாங்கள் பெற்று இந்த உலகிலே ஆண்டவே பரலோக ராஜ்யத்தினுடைய ஸ்தாபித்தலுக்கு எங்களையும் கடவுள் ஒரு கருவியாக தெரிந்து கொண்டார் என்கின்ற உணர்வோடு வாழ திருவசனங்களை நாங்கள் மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் தாமே எங்களை காத்துக்கொள்ளும். இப்பொழுதும் கர்த்தாவே, நாங்கள் வாழுகிற இந்த சூழ்நிலையிலே அநேக விதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாங்கள் கண்டு வருகிறோம். பல சோதனைகள், பல துக்கமான துயரமான பல உயிர் இழப்புகள், இன்னும் பல்வேறு வகையான அச்சமான சூழ்நிலையிலே இதோ நாங்கள் நம்பிக்கையின் தேவனாகிய உண்மை நாங்கள் உறுதியாக பார்த்து கொண்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தர் தாமே இந்த உலகிலே காணப்படக்கூடிய இந்த சூழ்நிலை இனி மிக விரைவாக மாற பண்ணி ஒரு முழு விடுதலையை, ஒரு பெரிய அற்புதத்தை, அதிசயத்தை செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் அவர்களுக்காக, பாதிக்கப்படுகிற மக்களுக்காக பல்வேறு வகைகளில் பணியாற்றுகிற ஒவ்வொரு மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றுமாக துப்புரவு பணியாளர்கள், என்னுடைய ஆட்சியாளர்கள், அரசு அதிகாரிகள், இன்னும் அநேக தன்னார்வ தொண்டு செய்கிற நிறுவனங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரை ஆசீர்வதித்து அவர்களுக்கும் வேண்டிய சுகம் பரட்சியவனை நீர் கட்டளையிட்டாலும் என்னுடைய திருச்சபையை சேர்ந்த ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவராகிய கர்த்தர் தலைவராக இருந்து, ஆலோசனை கர்த்தராக இருந்து, மனோபலம் கொண்டு நீ தைரியமாகிரு, திகையாதே, கலங்காதே, உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன்னோடு கூட இருப்பேன் என்ற அந்த வாக்கு தத்துவத்தை உறுதியாக பற்றி கொண்டு வாழ அருள் தாரும். நம்முடைய மாறாத அன்பும், நம்முடைய இரக்கமும், நேசமும், கிருபையும் எப்பொழுதும் எங்களோடு தங்கியிருக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக எங்கள் ஜெபம் கேளு சுவாமி. ஆமென். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய காரியங்கள். அன்புக்குரிய திருச்சபையோரே, இப்பொழுதும் இந்த கொரோனா இரண்டாவது அலை என்ற ஒரு சூழ்நிலையிலே நாம் இந்த ஆன்லைன் மூலமாக யூடியூப் வழியாக இந்த ஆராதனையை நடத்தி கொண்டு வருகிறோம். இவைகளை நமக்கு செய்வதற்கு நம்முடைய திருச்சபையை சேர்ந்த சபை சங்கத்தின் செயலர், பொருளர் மற்ற உறுப்பினர்களும், முக்கியமாக நம்முடைய உபதேசியார் திரு பால் ஜெயகரன் அவர்களும், அருமையான சகோதரன் ஸ்டீபன் அவர்களும், நம்முடைய ஒளி அமைப்பை அமைத்துக் கொண்டு உதவி செய்கின்ற ஸ்டீபன் அவர்களும், திருச்சபை பணியாளர்களுமாக நாம் இந்த ஊழியத்தை செய்ய ஆண்டவர் அருள் கொண்டு வருகிறார். அவர்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன். முக்கியமாக இந்த முறைகள் எவ்வளவு நாள் போகும் என்று சொல்ல முடியாது. இப்போ திங்கட்கிழமை பல ரிலாக்ஸேஷன் தளர்வுகள் அரசு அறிவித்திருப்பதை நாம் அறிகிறோம். இன்னும் முழுமையான ஒரு தளர்வு நம்முடைய வழிபாட்டு முறைமைக்கு இன்னும் வரவில்லை. ஒருவேளை இந்த மாத இறுதிக்குள்ளாக வரும் என்று பொதுவாக ஒரு கணிப்பு. எப்படி இருந்தாலும் அதுவரை நாம் இந்த ஆராதனையை தொடங்க இருக்கிறோம். சபையார் உற்சாகத்தோடு நீங்கள் உங்களுடைய மொபைல் வழியாக இந்த ஆராதனையிலே பங்கு பெற்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மணிக்கூண்டு கோபுரம் அந்த பணி மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையினாலே அந்த பணிக்கு உதவி செய்கிற விரும்புகிற சபை மக்கள் நீங்கள் கோயில் பிள்ளை மூலமாக அல்லது நம்முடைய சபை சங்க செயலர் பொருள் மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காணிக்கை கவரை நீங்கள் செலுத்தும்படியாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருமண ஓலை அறிவிப்பு. தெய்வனால் நம்முடைய சபையைச் சேர்ந்த திரு அன்புரோஸ், திருமதி அருள்மேரி ஆகியோருடைய மகன் ஏ ஜோசப் ஜெரால்டு ஐயாத்துறை என்பவரும், நம்முடைய சபையைச் சேர்ந்தவரும் மயிலாடுதுறை திரு ராமதாஸ், திருமதி ஜெயராணி ஆகியோருடைய மகள் ஆர் ஆலிஸ் அபிராமி என்பவரும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றிருக்கிறார்கள். இந்த செய்தி 2ஆம் மற்றும் 3ஆம் முறையாக சபையாருக்கு அறிவிக்கப்படுகிறது. இவருடைய திருமணத்துக்கு நியாயமான தடைகள் ஏதேனும் இருக்குமானால் அதை அறிந்தவர்கள் எழுத்து மூலம் சபை குருவுக்கு தெரிவிக்க வேண்டும். கடவுள் தம்முடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் அவர்களுக்கு அளித்து இவர்கள் தங்கள் இல்லற வாழ்க்கையை கிறிஸ்தவ முறைப்படி தொடங்கவும் இறை பக்தி உடலாக வாழவும் அருள் புரிவாராக. ஆமென்.
நாம் அனைவரும் கர்த்தருடைய ஜெபத்தை நாம் எழுப்போம். பரமனுடைய பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சுத்தம் பரமனே செய்யப்படுவது போலவும் விளையம் செய்யப்படுவதாக. அன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கருணாளிற்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவக்கடங்களை மன்னித்தரும். எங்களை சோழர்கள் பேசிக்கப்படாமல் விடுத்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் அளிக்கும் சுவாமி. உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருளுவாராக. நிறைவு பாடலாக ஞானப்பாட்டு எண் 10, நான் என்றும் உண்மையுற்ற என்ற 10ஆம் ஞானப்பாட்டை நாம் நிறைவு பாடலாக பாடுவோம். இரக்கமுள்ள கைகளுக்கும் அவருடைய முழுமையான பராமரிப்புக்கும் நாம் நம்மை தாழ்த்தி ஒப்புவிப்போமாக. எல்லா பத்துக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்களாக காத்து வழிநடத்தி உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். பிராபருக்கே ஸ்தோத்திரம்.